சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் சொல்லலேப்பா. இல்ல சொன்னீங்களே பாருங்க எப்படி கிடக்குறான் பாரு. இல்ல போச்சு வாழ்க போச்சு. அவன் எப்படி கிடக்குறான் பாரு. என்னப்பா அது கூறு கூறா வெட்டி போட்டினாலப்பா. என்னப்பா பாவம் பண்ணா. என்னப்பா பாவம் பண்ணா. உயிர்ப்பா மௌன விடுப்பா. மாப்பிள்ள குட்டி மாப்பிள்ள மாப்பிள்ள அது வேற யாரும் மாப்பிள்ள நீங்க பயப்படாதீங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள நான் சொன்னது கொஞ்சம் கேளு. என்ன அப்படி பாக்குறீங்க? இது என் அண்ணன் வாங்கி கொடுத்த கொலுசு. இத போட்டுக்கிட்டு நான் வீடு ஃபுல்லா நடந்தா என் அண்ணன் அவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா? மௌன இல்ல மௌன போச்சப்பா. வாழ்க்கைய போயிடுச்சப்பா. உடம்போட ஒவ்வொரு பாகத்தையும் வெட்டி ஒவ்வொரு இடத்துல புதைச்சிருக்காங்க. உடம்போட முகத்தை பார்த்தா தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். என்னம்மா விளக்கு அணைஞ்சிரும், துளசியோட கதை முடிஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனா எண்ணெய ஊத்தி மறுபடியும் விளக்க நல்லா எரிய வச்சிட்டாலே. எவ்வளவுதான் எண்ணெய ஊத்துனாலும் நம்ம வேண்டுதல் நிறைவேறாதுன்னா விளக்கு எரியாது. நீ பாத்துக்கிட்டே இரு. அம்மா, அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிற இந்த கேடு கெட்டவள்களை சந்தோஷமா வச்சிருக்கிய. ஆனா என் மருமக மருமைய இவங்கள மாதிரி நல்லவங்கள இப்படி இந்த பாடுபடுத்துறிய. ஏன்னா கெட்டவங்களை கஷ்டப்படுத்தினா அவங்க உன்னை திட்டுவாங்க. நல்லவங்களை கஷ்டப்படுத்தினேனா அது அவங்க தாங்கிக்கிட்டு உன்னைய ஒன்னும் சொல்ல மாட்டாங்கன்னு அப்படி பண்றியா? எதுக்கு இப்படி எரியிற விளக்க அணைய வைக்க பாக்குற? என் மருமகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் அதை சரி பண்ணி இந்த விளக்க எரிய வச்சு இந்த வீட்டுக்கு வெளிச்சத்தை கொடுத்தாயே. என்னம்மா இவ ஓவரா நடிச்சு குமிக்கிறாளே. இவ என்னதான் நடிச்சு குமிச்சாலும் என்ன, துளசிய இவ கும்பிடுற சாமியாலையும் காப்பாத்த முடியாது. நீங்களே என்ன ஜென்மங்களோ, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதா? ச்சீ.
சிவா, சார் கடைசியில இந்த கோலத்துல பாக்குறதா சேப்பா. இவனை இப்படி பாக்குறதுக்காப்பா அந்த அளவுக்கு நான் அலங்காரம் பண்ணேன். நான் செத்து போயிடறேன்ப்பா. நாம ஏற்கனவே ப்ரொக்யூர் பண்ண அந்த கை காலு பாடி அது எல்லாத்தையுமே கொண்டு வரோம். இருப்பா. இப்படியா கடக்குறானேப்பா. இருப்பா. ராஜபண்டி வந்து முகத்தை பாருங்க. பாரு, அவளை இப்படிலாம் என்னால பார்க்க முடியாது. பாரு, யாராவது ஒருத்தர் முகத்தை ஐடென்டிஃபை பண்ண. சின்ராசு வா. இல்ல மாப்ள, ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கலாம், இது என் குட்டிமா கிடையாது. இல்ல சார், இது வேற யாரும் இல்ல. இது என் குட்டிமா கிடையாது. மோனே, எந்திரி, எந்திரிச்சு பாருப்பா. எந்திரி, எந்திரி மாப்ள. இது உங்க தங்கம் கிடையாது, என் குட்டிமா கிடையாது. நீங்க பாருங்க போக. துளசி இல்லப்பா, துளசி இல்ல. வா, துளசி இல்ல, துளசி இல்ல, துளசி இல்ல. அவ என் தங்கங்க மச்சான். துளசி இல்ல மச்சான், துளசி இல்ல. அப்ப என் தங்க. இது துளசி இல்லைன்னா அப்ப இது யாரு? அப்ப துளசி எங்க? இந்த ரெண்டு கேள்விக்கும் நம்மளுக்கு பதில் தெரியணும். சொல்லுங்க சிவா. சார், நான் காட்டுக்குள்ள வந்துட்டேன். ஆனா எந்த பக்கம் வர்றதுன்னு தெரியலையே. சரி, நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. ஆ, சரி சார், வந்துடுறேன். எஸ்ஐ சிவா ஒரு முக்கியமான வேலையை அமைச்சிருந்தேன். அதை முடிச்சுட்டு வந்துட்டாராம். என்ன விஷயம் கேட்டு போயிடுவோம்.
அப்படி போங்க. விடாத விடாத. லோகநாயகி மேடம், லோகநாயகி மேடம். மா டேய் என்னடா என்னாச்சு? மா, இன்ஸ்பெக்டர் வீரசிங்கம் நம்ம ஆளுகளை அடிச்சு வண்டியில ஏத்திட்டு இருக்காமா. அப்புறம் உங்களையும் உங்க பொண்ணையும் தேடி வந்துட்டு இருக்காமா. சீக்கிரம் கிளம்புங்கம்மா. வாமா வாமா. வாமா. ஆமா, பின்னாடி வழியா தப்பிச்சு போயிடலாம். சரி சரி போ போ போ. எங்கேயோ ரொம்ப அர்ஜென்ட்டா வெளில கிளம்பிட்டீங்க போல இருக்குது. வாங்க போலாம். சார், துளசியை நாங்க கடத்தல. அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். நான் துளசியை பத்தி இப்ப கேட்கவே இல்லையே. அது மட்டும் இல்லாம நீங்க எந்த தப்பு பண்ணலன்னா எதுக்கு தப்பிச்சு ஓட பாக்குறீங்க? நீங்க விசாரணைங்கிற பேர்ல ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கொடுமைப்படுத்துவீங்கன்ற பயத்துல தான் நாங்க தப்பிக்க நினைச்சோம். வேற எந்த தப்பும் பண்ணல சார். கொடுமைப்படுத்தவே நினைச்சீங்கல்ல, அப்ப அது என்னன்னு தான் பாத்துருவோம். வாங்க போலாம். சார், நாங்க தான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றோம்ல சார். அப்புறம் எதுக்கு சார் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? எங்களை விட்டுருங்க சார். நீங்களா வந்தீங்கன்னா மரியாதை, இல்லாட்டி லேடிஸ்ன்னு கூட பார்க்க மாட்டேன். போமா, கூட்டு வா. நீ வாடா செல்லம். யோ, இவனே அவனே வண்டியில் ஏத்துங்க. ஓகே சார். ஏய் போடா போ. வாங்க, கிளம்பலாம். கையோட பொண்ணிய கைது பண்ணி விசாரிக்கணும். பொண்ணு எதுக்கு விசாரிக்கணும்? அதெல்லாம் அவசியமே இல்லையே. உனக்கு ஒன்னும் தெரியாது, பேசாம கொஞ்சம் கம்முன்னு. சார், பொண்ணிய விசாரிச்சே ஆகணும். சரி, விசாரிக்கிறேன். சார், எதுக்கு சார் பொண்ணு? என் தங்கச்சி எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கிறது எனக்கும் தெரியும். நீங்களும் அதான் நம்புறீங்க. ஆனா நாம நம்புறதை இவங்க எல்லாரும் நம்பணும். அதுக்கு நம்ம கூப்பிட்டு விசாரிச்சு தான் ஆகணும். இதை பாருங்க, நான் பொண்ணியை கூப்பிட்டு விசாரிச்சு தகவல் சொல்றேன். நீங்க கிளம்புங்க. இல்ல சார், நானும் உங்க கூடவே வரேன். இதை பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க இருக்கிற மனநிலைக்கு அங்க வந்தீங்கன்னா நீங்க ஏதாச்சும் பேச, அவங்க பதிலுக்கு ஏதாச்சும் பேச, தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். என்னால எந்த பிரச்சனையும் வராது சார். அதான் சொல்றாருல்ல, ஏதோ தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத. நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரி மாவன, வாங்க ஏறுங்க. உன்னை கடத்தி கொண்டு வந்து அடைச்சு வச்சு
ஒரு 2-3 மாசத்துல விட்டலாம் தான் நினைச்சோம். ஆனா பிளான் இவ்வளவு சீக்கிரத்துல மாறும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா இதுவும் நல்லா இருக்கு. அது ஒரு 2 மாசமோ 3 மாசமோ நீங்க இருந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலா நீ இப்பவே சந்தோஷமா செத்து போயிடலாம்ல. நானும் இந்த வேலையை முடிச்சிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவேன். எனக்கும் சௌரியமா இருக்கும். உன்னோட இறுதி பயணத்துக்கு தேவையான எல்லாம் வந்துருச்சு. நாங்க ரெடி. நீ ரெடியா? நான் ரெடி. வெரி குட். டேய் பெட்ரோல் ஊத்துறா. டேய் ஊத்துறா. ஐயோ வந்துட்டாங்க. இங்க உட்காரு, இங்க உட்காரு. சித்தி சீக்கிரம் ஊத்துங்க. ஐயோ எந்திரி எந்திரி. சூப்பர். ஓடு ஓடு ஓடு. அதோ அங்கதான். உருள உருள. அம்மா தாயே தெய்வமே, என் துளசியை எப்படியாவது என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து. உலக மகா நடிப்புதான். சீக்கிரம் உருளி போடி வந்துட போறாங்க. அவ்வளவுதான். உருளு உருளு வந்துட போறாங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி. போ போ. அப்படிதான். ஓம் சக்தி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. போ போ போ. ஓம் சக்தி. பொன்னி அங்க நிக்கிறாங்க பாரு. ஏன் பொன்னி இவ்வளவு கடுமையா வேண்டிக்கிட்டா உன் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? சித்தி, நான் கஷ்டப்படுறத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் துளசி நல்லபடியா வந்து சேரணும். அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படவும் தயாரா இருக்கேன். தாயே, என் துளசியை எப்படியாவது காப்பாத்து. ஓம் சக்தி. அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. என்ன பொன்னி, நீ ரொம்ப பாவம் பொன்னி. மாமா சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லுன்னு சொல்லுவாங்க. நம்ம வார்த்தையே அது நம்ம தொண்டைக்குழிகள் இருக்கிற வரைக்கும் அது நம்ம பொறுப்புல இருக்கும். நம்ம தொண்டைக்குழி விட்டது வெளியே வந்துருச்சுன்னா அதோட பொறுப்புக்குள்ள நம்ம வந்துடுவோம். வார்த்தையை விட்டு யாரையும் காயப்படுத்தக்கூடாது மாமா. பொன்னிய போய் குட்டிமாவை கடத்திருப்பான்னு சொன்னீங்க. நான் இல்லைன்னு சொன்னதுக்கு நீங்க என்ன நம்பவே இல்லை. இப்ப என்ன மாமா சொல்லுவீங்க? மச்சான்,
இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் உன்னை நம்புறேன். நீ ஏதாவது ஒன்று செஞ்சு கண்டிப்பா என் குட்டிமாவை காப்பாத்துவ. விதியை யாருனாலையும் மாற்ற முடியாதுன்னு அந்த அம்மா சொல்லுச்சு. ஆனா பொண்ணால் அதை மாற்ற முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. விதியோ சதியோ எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் உடைச்சு போட்டு என் தங்கச்சி நீ காப்பாத்து. எனக்கு அதை நீ செய்வேன் நம்புறேன். பொன்னி, நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு விரதம் இருந்து இந்த வேண்டுதல் பண்ணதுக்கெல்லாம் இந்த தெய்வம் கண்டிப்பா துளசிய காப்பாத்தி கொடுத்துரும். இதுக்கு மேல எந்த வேண்டுதலும் வேண்டாம் பொன்னி, சொன்னா கேளு. இத பாரு, அம்மனுக்கு பண்ண அபிஷேக பால் இருக்கு, அத குடிச்சிட்டு விரதத்தை முடிச்சுக்கோ. இல்ல சித்தி, துளசி கிடைக்கிற வரைக்கும், அவளை நான் என் கண்ணால நல்லபடியா பாக்குற வரைக்கும் என் விரதம் முடியாது, என் வேண்டுதலும் நிக்காது. ஆத்தா, துளசி நல்லபடியா கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு எல்லாத்துக்குமே விளக்கேத்தி வைங்க போங்க. வா போய் விளக்கேத்தலாம். பாத்து வா. வா பொன்னி. ஏ பொன்னி, ஐயோ என்ன பொன்னி இது? ஐயோ, ஐயோ எல்லா விளக்கும் அணையுதே. மச்சான், என்ன மச்சான், துளசிக்கு நேர்த்தி வச்ச விளக்கெல்லாம் அவசகுணமா அணிஞ்சு போச்சு மச்சான். இப்ப என்ன மச்சான், என் பொண்டாட்டி எனக்கு கிடைக்க மாட்டாளா? நான் இழந்துருவேன் அவளை. காத்துல சரி வா 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 வா. அண்ணே, நீ வருத்தப்படாதானே. இந்த தெய்வம் துளசியை காப்பாத்தி கொடுக்கற வரைக்கும் நான் விட மாட்டேன். இந்த தெய்வமா இல்ல நானான்னு பாத்துறேன். அண்ணே, நீ நம்பிக்கையோட இருன்னு. ஏ பொன்னி, என்ன பண்ற? என்ன பண்ண போற நீ? என்னை தடுக்காதீங்க மாம்சு. துளசிக்காக என்ன இந்த வேண்டுதலை செய்ய விடுங்க. ஐயோ வேண்டாம் பொன்னி. கொழுத்துங்க. வேண்டாம் பொன்னி, சொன்னா கேளு. கொழுத்துங்க. பொடி என்ன பொடி பண்ணிட்டு இருக்க நீ? சொன்னா கேளு பொன்னி, வேண்டாம் பொன்னி. பொன்னி, சொன்னா கேட்க மாட்டேங்கிற. அந்த துளசிக்காக இன்னும் என்னென்னலாம் செய்ய போறியோ? அம்மா தாயே, துளசியை நல்லபடியா காப்பாத்தி கொடு. சித்தி, சூடு தாங்க முடியல, நான் மயக்கம் போட்ட மாதிரி விழுந்துடுறேன். புடிச்சுக்கோங்க. சரி சரி, பாத்து பாத்து, நல்லா வேண்டிக்கோ பொன்னி. பாத்து, அப்படியே காட்டு காட்டு காட்டு. யாராவது தண்ணி கொண்டு வாங்களே. சீக்கிரம் யாராவது தண்ணி கொண்டு வாங்களே. தெளிங்க தெளிங்க. பொன்னி,
அது என்னோட மொபைல் சார். இந்த பையன் வெற்றிக்கும் அடியாளுகளுக்கும் நிறைய வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கீங்க. பதில் சொல்லுவீங்க. ம். அது அண்ணே ஏன் ஃபோன் தானே 4444. என்ன சுத்திக்கிட்டே இருக்குது? வீடியோ ஓபன் ஆக மாட்டேங்குது பொண்ணு. அது நெட்டு காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ம். ஓ சரி, யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். அது என்னது, ஒரு நம்பருக்கு மட்டும் அடிக்கடி ஃபோன் பண்ணிருக்கேன். ஐயோ, ஒரே நம்பரை பார்த்துட்டாரு போல இருக்கு. இன்னைக்கு நாம செத்தோம். பொன்னி, அடிச்சு கேட்டாலும் உண்மையை மட்டும் சொல்லிடாத. யாருன்னு பார்ப்போம். ம். பொன்னி நம்பரா இருக்கு. ஏதா என்னாச்சு பொன்னி? யார் பேசுறீங்க? நான் முத்தையா பேசுறேன். ஓ நீங்களா? நீங்க யாரு? என் பொண்ணோட போன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? நீங்க யாரு பேசுறது? நான் வீரசிங்கம் தாங்க பேசுறேன். ஐயா, பொன்னி எந்த குத்தமும் பண்ணல. அவளை தயவு செய்து விட்டுருங்க. இது பாருங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. பொன்னியை நான் சும்மா விசாரிக்க தானே கூப்பிட்டு வந்திருக்கேன். நான் பார்த்துக்கிறேன். தைரியம் இருங்க. சரிங்க. அப்பா பேர் கூடவா ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன்? சித்தி, எப்படியோ தப்பிச்சிட்டோம். பாதி கிணறதான் தாண்டி இருக்கோம், முழுசா இன்னும் தாண்டல. ஹரி இப்ப போன் பண்ணானா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. சரி, அப்போ நீங்க யாரும் வாயை திறக்க மாட்டீங்க, அப்படிதானே? பாப்போம். போன்லாம் இங்க தானே இருக்குது. எப்படியோ நீங்க ஆளை வச்சு துளசியை கடத்திருக்கீங்க. அவன் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்றதுக்காவது போன் பண்ணுவான். அப்போ நீங்க மாட்டுவீங்கல்ல. இப்ப பாத்துக்கலாம். நான் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள அவனே சொல்லிட்டான் பாரு. நானா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களா வாயை திறந்து உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா துளசியை மட்டும் காப்பாத்திட்டு உங்களை விட்டுருவேன். அப்படி இல்ல நாங்க இப்படிதான் வாயை மூடிட்டு இருப்போம்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அப்படியே இருங்க. நீங்க வாயை தர காட்டி என்ன, போன் தான் இங்க இருக்குல்ல, அது காட்டி கொடுத்துரும். அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த தண்டனையில இருந்து தப்பிக்கணும்னா நீங்களா வாயை திறந்து உண்மையை சொல்லிடுங்க. அடப்போடா பாத்துக்கலாம், நாங்க இப்படிதான் இருப்போம், என்ன நடக்குதோ நடக்கட்டும், நாங்க எப்படியாவது வெளியில போயிடுவோம்னு கனவு கூட காணாதீங்க. நீங்க இங்க இருந்து வெளியில போகணும்னா பணமா தான் வெளியே போகணும். பொன்னி, உண்மையை ஒத்துக்கிட்டு நாம போய் வீரசிங்கம் கால்ல விழுந்துடலாமா? சும்மா சித்தி, எதையாவது வளராத. என் அப்பா வெளியில தான் இருக்காரு. அவர் எல்லாரும் ஹரிக்கு போன் பண்ணி உஷார் பண்ணிருப்பாரு. அவன் நமக்கு போன் பண்ண மாட்டான். ஒண்ணு நீங்க உண்மையை சொல்லிடுங்க, இல்ல உங்க போன் உண்மையை சொல்லிடும். அது வரைக்கும் இங்க இருந்து யாரும் ஒரு அடி வெளியில கால் எடுத்து வைக்க முடியாது.
மீறி வைக்கணும்னு நினைச்சீங்க குணமாக தான் போகணும்.